தினமொரு வசனம். எரேமியா 4வது அதிகாரம் வசனம் 1-2. இஸ்ரவேலே, நீ திரும்புகிறதற்கு மனதாயிருந்தால் என்னிடத்தில் திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ உன் அருவருப்புகளை என் பார்வையினின்று அகற்றிவிட்டால் நீ இனி அலைந்து திரிவது இல்லை. நீ உண்மையோடும் நியாயத்தோடும் நீதியோடும் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிடுவாய். புற ஜாதிகளும் அவருக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டு அவருக்குள் மேன்மை பாராட்டுவார்கள். விளக்கம். மனிதன் தேவனை விட்டும் அவருடைய அழைப்பை விட்டும் அற்ப காரியங்களுக்காக ஓடிவிடுவான். ஆனால் தேவன் அவன் மேல் வைத்த திட்டத்தை விட்டும் அவனுக்காக வைத்திருந்த நோக்கத்தை விட்டும் எளிதாக பின்வாங்குவதில்லை. அவர் நேரடியாகவும் மறைமுகமாகவும் அவன் திரும்பி வருவதற்கு ஏற்ற காரியங்களை செய்கின்றார். மேய்ப்பனை விட்டு ஆடுகள் எளிதாக திசை மாறி செல்லக்கூடும். ஆனால் அந்த ஆடுகளை தேடி செல்லாமல் திரும்பி போவது மேய்ப்பனுக்கு எளிதான விஷயம் அல்ல. தன்னை விட்டு ஓடிப்போன ஆடுகளை எப்படியாவது மறுபடியும் தன்னுடைய மந்தைக்குள் கொண்டு வந்து சேர்க்கவே மேய்ப்பன் படாத பாடுபடுவான். ஏனென்றால் எளிதாக திசை மாறி செல்வது ஆடுகளின் இயற்கை. அந்த ஆட்டினை விடாமல் பின்தொடர்ந்து செல்வது மேய்ப்பனின் இயற்கை. எனவேதான் மேய்ப்பன் தன்னுடைய ஆட்டை தேடி அங்கும் இங்கும் அலைய ஆரம்பிக்கின்றான். ஒரு இச்சை, ஒரு ஆசை, ஒரு சிறிய சபலம், மன கடினம், சுய கௌரவம், சலிப்பு ஆகியவை சற்று நேரத்தில் நம்மை தேவ அன்பை உணர்கின்ற அனுபவத்தை விட்டும் தேவ உறவை விட்டும் எங்கோ கொண்டு சென்று விட முடியும். அப்படி தேவ சமூகத்தை உணரும் அனுபவத்தை விட்டு விலகிய பின்பு மறுபடியும் மனம் திரும்பி தேவ சமூகத்திற்கு வந்து சேர்வது சாதாரணமாக நடந்து விடுகின்ற காரியம் அல்ல. தேவ அன்பும் கிருபையும் மனதுருக்கமும் தான் மறுபடியும் நம்மை தேவனிடத்தில் வந்து சேர உதவி செய்யும். யோனாவை எப்படியாவது மறுபடியும் தம்முடைய சமூகத்திற்கு திரும்பி வர செய்வதற்கு தேவன் எத்தனை விதங்களில் செயல்பட்டார் என்பதை யோனா புத்தகம் மிக தெளிவாக சொல்லுகின்றது. ஆயினும் தேவன் தம்மை விட்டும் தம்முடைய அன்பை விட்டும் தம்முடைய பிரசன்னத்தை அனுபவிக்கும் சூழ்நிலையை விட்டும் விலகி சென்றவர்களை வலுக்கட்டாயமாக திருப்பி கொண்டு வந்து விடுவது இல்லை. அவர்கள் திரும்பி வருவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருகிறார். திரும்பி வருவதற்கான தூண்டுதல்களை தருகின்றார். அவருடைய அன்பும் கரிசனையும் கிருபையும் வித்தியாசமான வடிவங்களில் செயல்பட்டு நாம் தேவனை நோக்கி திரும்ப வேண்டியதன் அவசியத்தை நாம் உணரவும் உடனடியாக விரைந்து செயல்படவும் நம்மை தூண்டுகின்றது. அதனை புரிந்து கொண்டு செயல்படுகின்றவர்கள் பாக்கியவான்கள். அவர் நம்மை தள்ளி விடுவதில் அல்ல, திரும்ப கூட்டி சேர்ப்பதிலேயே குறியாக உள்ளார். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் உம்முடைய கண்டிப்பை புரிந்து கொண்டு உம்முடைய சித்தத்தின்படி உம்முடைய வழிகாட்டுதலின்படி வாழ கிருபை பாராட்டும். ஆமேன்.